ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 10 பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதம் 12. தக்த்வாத்ம கிருத்ய ஹதகிருத்யம் அகன் கபந்தம் சக்கியம் விதாய கபிபிர் தயிதா கதிம் ஸ்தைஹ புத்வாத வாலினி ஹதே ப்ளவகேந்திர சன்யைர் வேலாம் அகாத்ச மனுஜோஜ பவ அர்ச்சிதாங்கிரி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தக்த்வா எரிப்பதன் மூலமாக, ஆத்ம கிருத்திய ஹத கிருத்தியம் பகவானின் நிமித்தம் உயிரை விட்ட ஜடாயுவின் மரணத்திற்கு பின் செய்ய வேண்டிய தர்ப்பண காரியங்கள் கிரியைகளை செய்த பின், அகன் வதம் செய்தார். கபந்தம் அசுரனான கபந்தனை, சக்கியம் நட்பை, விதாய ஏற்படுத்தி கொண்ட பின், கபிபி வானரத் தலைவர்களுடன், தயிதா கதி சீதையை மீட்பதற்கான ஏற்பாட்டை, அவர்களால், புத்வா அறிந்து, அதன் பிறகு, வாலினி ஹதே வாலி கொல்லப்பட்ட பின், ப்ளவக இந்திர சைன்யை வானர வீரர்களின் உதவியுடன், வேலாம் சமுத்திரத்தின் கரைக்கு, அகாத் சென்றார், அவர் பகவான் ஸ்ரீராமர், மனுஜ ஒரு மானிடராக தோன்றி, அஜ பிரம்மதேவரால், பவ மற்றும் சிவபெருமானால், அர்ச்சிதாங்கிரி யாருடைய கமலபாதங்கள் வழிபடப்படுகின்றனவோ. டிரான்ஸ்லேஷன். யாருடைய கமல பாதங்கள் பிரம்மதேவராலும் சிவபெருமானாலும் வழிபடப்படுகிறதோ அந்த பகவான் ஸ்ரீராமர் ஒரு மானிட உருவை ஏற்றார். இவ்வாறாக அவர் ராவணனால் கொலையுண்ட ஜடாயுவின் ஈமக்கிரியைகளை செய்து முடித்தார். பிறகு கபந்தன் என்ற அசுரனை கொன்ற பின், வானரத் தலைவர்களை நண்பர்களாக்கிக் கொண்ட பகவான் ஸ்ரீராமர் வாலியை வதம் செய்தார். அதன் பின் சீதையை மீட்பதற்கான ஏற்பாடுகளை செய்த பின், பகவான் சமுத்திரத்தின் கரைக்கு சென்றார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ராவணன் சீதையை அபகரித்து சென்றபோது ஜடாயு அவனை தடுத்தார். ஆனால் சக்தி வாய்ந்த ராவணன் யுத்தத்தில் ஜடாயுவை வென்று அவரது இறகை துண்டித்து விட்டான். சீதையை தேடிச் சென்ற ஸ்ரீராமர் குற்றையுறும் குலையுயிருமாக கிடந்த ஜடாயுவை சந்தித்து, ராவணனால் சீதை தூக்கிச் செல்லப்பட்ட விவரத்தை அறிந்தார். ஜடாயு இறந்ததும் பகவான் ஸ்ரீராமர் ஈமச் சடங்குகளை நிறைவேற்றி ஒரு மகனுக்குரிய கடமையை செய்தார். பிறகு சீதையை மீட்பதற்காக வானரர்களுடன் சிநேகம் கொண்டார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 10 பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதம் 12 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.